கடந்த ஒரு வருஷத்துல 30,000 ரூபாய் லாஸுங்க. ஸ்டார்டிங் ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சேன். ஜஸ்ட் லேப்டாப் அண்ட் ஃபோன் வச்சு ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ என்கிட்ட இவ்வளோ பெரிய செட்டப் இருக்கு. ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12:30 2025 நம்ம ஒரு புது ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. அது வந்து நேம்டு பை Flickr.inc. இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது எப்படி போகணும்னு என்னென்ன கணிப்பு எதுவுமே இல்லை, நல்லபடியாக போகணும்னு நம்புகிறேன். பாய் காய்ஸ். ஹலோ லேர்னர்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணி கடந்த ஒரு வருஷத்துல 30,000 ரூபாய் லாஸுங்க. அந்த 30,000 ரூபாய் லாஸ் ஆகியும் நான் இந்த அளவுக்கு எப்படி க்ரோ ஆகின்னு பார்க்கலாமா? கடந்த ஒரு வருஷத்துல என்னென்ன ஃபெயிலியர்ஸ், என்னென்ன லேர்ன் பண்ணேன், எவ்வளோ நாலேஜ் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், எல்லாத்தையும் இந்த வர சீரியஸ்ல நம்ம போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் ஒண்ணுமே இல்லை ஆரம்பிச்சேன். ஜஸ்ட் லேப்டாப் அண்ட் ஃபோன் வச்சு ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ என்கிட்ட இவ்வளோ பெரிய செட்டப் இருக்கு. அஃபிஷியலா நம்ம Flickr டிஜிடெக்ஸை அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்டேட் யாருக்காகனா ஃப்ரீலான்சர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிகினர்ஸ். இவங்க எல்லாத்தையும் ஒரே கம்யூனிட்டியா உருவாக்கலாம் என் பிளான். நம்ம ரேபிடோட ஒரே ஒரு மோட்டிவ் என்னன்னா 1 இயர்ல 1 lakh பீப்புள்ஸ் கம்யூனிட்டியை பில்ட் பண்றது மட்டும்தான். யாரெல்லாம் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கீங்களோ, காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்களோ, பிகினர்ஸா இருக்கீங்களோ, எல்லாத்துக்கும் இந்த கம்யூனிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் போது நிறைய நாலேஜ் அந்த குரூப்ல ஷேர் பண்ண போறோம். ஸோ பயோல இருக்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்க பார்க்கலாம்.